8000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுக்கணும். அடுத்தவன் கார் வாங்கிட்டானா அதை விட பெரிய கார் நான் வாங்கணும். இப்படி அடுத்தவர்களுக்காகவே தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதனாலேயே வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரிகளே. ஆகவே நம்முடைய செயல்பாடுகளிலே இந்த ஆக்டிவ் தாட்ஸ் செயல்பட தூண்டுகிற சிந்தனை வர வேண்டும். நினைத்து பாருங்கள், சிறிய ஊர் என்றான், சாதாரண குடும்பம் என்றான், ஏழை விவசாயி என்றான். எண்ணி பாருங்கள், தன்னாலே தன்னுடைய ஊருக்கே பெருமை சேர்த்தானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், திருவாரூர் வி கல்யாண சுந்தரனார், ஏன் தந்தை ஈரோடு வெங்கடசாமி நாயக்கர், தந்தை பெரியார். எண்ணி பாருங்கள் எத்தனை பேர். மனைவி முஸ்தபா, தான் எங்கு பிறந்தோமோ அந்த ஊருக்கு தன்னால் பெருமை சேர்த்தவர்கள். அப்படி பெருமை பெற வைக்க வேண்டுமே தவிர நாம் கேவலப்படவா இருக்க வேண்டும்? ஆகவே என்னருமை இளைஞர்களே, மாணவ மணிகளே, நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் சொல்லித் தருகிறேன், அதை தவறாது பின்பற்றுங்கள். எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக நீ ஆவாய். இதுதான் எல்லாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுதான், பகவத்கீதை சொன்னது அதுதான், சுவாமி விவேகானந்தர் சொன்னது அதுதான். எண்ணமே வாழ்க்கை. நீ நான் நல்லவன் 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 உன் மனசுல சொல்லிக் கொண்டே இரு, நீ நல்லவனாக இருப்பாய். இல்ல பரீட்சித்து பார், நான் கெட்டவன் நான் கெட்டவன். காலையில எழுந்திருச்சே நீ 40 தடவை, படுக்க போவேல 40 தடவை, ஒரு 40 நாள் சொல்லி பாரு, நீ அயோக்கியனா மாறிடுவ. உங்களுக்கு மாணவ மணிகளே, என் அருமை இளைஞர்களே, காலையில எழுந்திருச்சே நீ எதை பாப்பீங்க? கண்ணாடியை பாப்பீங்கல்ல, அங்கதானே வாஷ்பேசில போனேனே பிரஷ் எடுத்துடுறோம்ல, அந்த கண்ணாடியில எழுதி வைத்துக்கொள், சாக பிறக்கவில்லை நான், சாதனை படைக்க பிறந்திருக்கிறேன். இதை எழுதி வைத்துக்கொள். தினம் தினம் ஊர் போடு, சாக பிறக்கவில்லை நான், சாதனை படைக்க பிறந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இரு. உன் செயல்பாடுகளிலே நிகழ்கிற மாற்றத்தை கவனி. ஆக வார்த்தைகளை, செயல்பாடுகளை, சிந்தனைகளை கவனித்தாய். நான்காவதாக சியை கவனிக்க வேண்டும். சி ஃபார் கேரக்டர், நல்லொழுக்கம். உன்ட்ட அறிவு இருக்கலாம், ஆனா நல்லொழுக்கம் இல்லை என்றால் அது கெட்டுப்போன உணவு, யாருக்கும் உதவாது. நல்லொழுக்கம் இல்லாத கல்வி கெட்டுப்போன உணவுதான். கேட்கிறேன் என்னருமே சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு கழுதையை கொண்டு வந்து வைத்து, ஒரு கழுதையை நிறுத்தி, நம்முடைய கான்சுலேட் லைப்ரரியிலே போய் ஒரு 200-300 புத்தகங்களை எடுத்து வந்து அந்த கழுதையின் மீது அந்த முதுகிலே சுமத்தி ஒரு சுமையாக கட்டி வைத்து ஹாய் அப்படின்னு விரட்டி விடுறோம். 200-300 புத்தகங்களை சுமந்து கொண்டு கழுதை போய்கொண்டிருக்கிறது. அதை பார்த்து அங்கே பாருங்கள், பெரிய கல்விமான் போகிறார் சொல்லுவோமா? புத்தகத்தை சுமக்கிற காரணத்தினாலே கழுதை கல்விமான் ஆகிவிடுமா? பட்டம் பெற்று விட்ட காரணத்தினாலேயே நீ படித்தவன் ஆகிவிடுவாயா? சர்க்கரை என்று பேப்பரிலே எழுதி கொண்டு நக்கி பார்த்தால் இனிக்குமா? சர்க்கரையை எதற்கு மதிக்கிறான்? அதற்கு சர்க்கரை என்கிற பெயர் இருக்கிற காரணத்தினாலா? இல்லை, அது இனிக்கிறது என்கிற அந்த பண்பினாலே. ஆக நீ படித்தவன் என்று சொன்னால், நீ படித்த ஒவ்வொன்றும் உன்னுடைய உடையிலே தெரிய வேண்டும், நடையிலே தெரிய வேண்டும், உன்னுடைய சிந்தனையிலே தெரிய வேண்டும், உன்னுடைய பேச்சிலே தெரிய வேண்டும். அந்த கேரக்டர் பில்டிங், அதை கவனி. இத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக இருப்பது எது? H ஃபார் ஹார்ட், இதயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கைப்பிடி துண்டளவு இறைச்சி துண்டு இருக்கிறது. அது நல்லதாக இருக்குமே ஆனால் அவன் கெட்டவன், கெட்டதாக இருக்குமே ஆனால் அவன் கெட்டவன். அதுதான் இதயம் என்று சொன்னார்கள். இதயத்தை கவனி. எதையோ கவனிக்கிறாயே என்னருமை சகோதரனே, உன் இதயத்தை கவனி. அது தாறுமாறாகவும் வேலை செய்யக்கூடாது, தவறி போய் உறங்கிவிடவும் கூடாது. சீரான வேகத்திலே நீ செயல்பட்டாக வேண்டும். என்னருமை சகோதர சகோதரிகளை, முடிவுக்கு வருகிறேன். 10ஆம் வகுப்பு நான் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ் ஹை ஸ்கூல்ல 10வது படிக்கிறேன். அதாவது 10வது வகுப்பா, எஸ்எல்சி இல்ல, எஸ்எல்சிங்கிறது 12வதுல தான், அதாவது 11வதுல.
அதாவது 10வது நாடு படிக்கிற பொழுது சோசியல் ஸ்டடிஸ், இப்ப மாதிரி சோசியல் சயின்ஸ் இல்ல, சோசியல் ஸ்டடிஸ், சமூக பாடம் ஒரு வாத்தியார் வந்து நடத்துவார். வாத்தியார் நடத்துவாரு, ஆரோக்கியசாமின்னு பேரு. அவர் கொஞ்சம் பெண்டாயி இப்படி குடிஞ்சு குடிஞ்சு நடப்பாரு. அதனால இந்த பையன்கள் எல்லாம் பெண்டு ஆரோக்கியசாமின்னு கூப்பிடுவாங்க. நாங்களாவது பரவாயில்ல, பெண்டு ஆரோக்கியசாமின்னு கூப்பிட்டோம். எங்களுக்கு பின்னால வந்தவெல்லாம் வெறும் பெண்டுன்னே கூப்பிட்டான். அவர் என்ன செய்வார், கிளாஸ்ல 40 நிமிடம் வகுப்பு, 20 நிமிஷம் பாடம் நடத்துவாரு, பாக்கி 20 நிமிஷம் கேள்வி கேட்பார், நாங்க பதில் சொல்லணும். இது வழக்கம். ஒரு நாள் எனக்கு பக்கத்துல ஒருத்தன் அமர்ந்துப்பான், ஜீவான்னு பேரு. கேள்வி கேட்க ஜீவா எழுந்துடுறான். ஜீவா எப்படி தெரியுமா, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் அத போல 3 மடங்கு 10வது படிக்கும் பொழுது இருப்பான். பள்ளிக்கூடத்தின் மாமிச மலை அவ்வளவு பெரிய இருப்பான். இவர் ஜீவா என்று சொன்னவாரு அப்படியே இவன் மெதுவா எழுந்து நிக்கவே 2 நிமிஷம் ஆயிரும். அப்படியே ஆடு அமைஞ்சு அப்படியே நிப்பான். உடனே இவர் கேட்பார், டேய் தென்னாட்டின் நெற்களஞ்சியம் எது? அப்படியே நிப்பான், பதிலே சொல்ல மாட்டான். இந்தியாவின் மான்செஸ்டர் எது? வடகிழக்கு பருவமழை எப்பொழுது பொழியும்? கேள்வி மேல கேள்வி கேட்பாரு, எப்படி இருப்பான். ஏண்டா ஒருத்தனுக்கு நான் அரைப்படி பால் குடிக்கணும் போல இருக்கா, அங்க பாடுறா மரம் செடி கொடியெல்லாம் அசைதுறா, நீ கொஞ்சம் அசையண்டா, அப்படியே நிப்பான். கடைசியில இவர் வெறுத்து போய் சில அகராதியில இல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, போடா முட்டா பையன் அவனே, இவன் முட்டாளா இருக்கிறதுக்கு அப்பனுக்கு திட்டு, முட்டா பையன் அவனே அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சிடுவார். அவன் அந்த வாசலுக்கு போவாங்க. வாசல்ல போய் தன்னுடைய மிகப்பெரிய உடம்பை ஒரு உழுக்கு உழுக்கும், ஒரு உழுக்கு உழுக்கிட்டு அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடும். இது ஒரு நாள் இல்ல, பல நாள் நடந்தது. ஒரு நாள் கேட்டா அவன்கிட்ட, ஜீவா எளிதான கேள்வி கேட்கிறாரு, ஏன்டா இவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிற, ஏய் உன் வேலையை பாரு, மிதிச்சு போடுவேன். மிதிச்சு பயந்துட்டானா, அவன் மிதிச்சா நான் எங்க தாங்கிறேன். சரிடா அது பரவாயில்ல, அவ்வளவு திட்டாரு, நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிறிய, கடைசியில போய் அந்த வாசல்ல போய் உன் உடம்ப ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போறிய, ஏன்டா அதையாவது சொல்லுடான்னு. அதை கேட்கிற அவன் மாதிரி, அதுக்கு வேணா சொல்ற, ஒண்ணு இல்லடா, வாத்தியார் சொன்ன திட்டை எல்லாம், அவர் திட்டின வார்த்தை எல்லாம் அந்த வாசல்லையே உதித்து விட்டுட்டு போயிட்டான். அதுபோல இன்னமே சகோதர சகோதரிகளே, இங்கே சினிமா நடிகரை கூட்டி வந்து காட்சி பொருளாக்கி உங்களுடைய சிந்தையை வேறு வேறு வகைகளிலே பிரித்து நடத்துவதற்கு ஜெத்தா தமிழ்ச்சங்கம் தயாராக இல்லாத காரணத்தால் இன்றைக்கு என்னையும் சுகிசுகத்தையும் அழைத்திருக்கிறது. நாங்கள் சொல்லிய இந்த வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சுகளிலே வித்துக்களாக இருக்க வேண்டும், அவை வளர வேண்டும், நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி 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 டாக்டர் ஐயா அவர்களே. இளைய தலைமுறையை தட்டி எழுப்பினீர்கள். எண்ணம் போல வாழ்வு, அரபிலே கூறுவார்கள், இன்னமலாமல் நீயாத். இளைய தலைமுறையை தட்டி எழுப்பியதற்கு நன்றி நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம்.
ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டல கேசியோ செம்மொழியான தமிழ் மொழியா வந்து அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சமயத்தில் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தி அவர்களை பொழுதுபோக்காக நடத்தி சென்ற திருமதி ஆஷா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் திருமதி ஸ்ரீதேவி சுப்பையா அவர்களுக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இருக்கையிலே அமரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நிகழ்ச்சி அடுத்து தொடங்க இருக்கின்றது. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ் போர்வால் பேராசிரியர், பன்னாட்டு இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சே மு முகமது ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு அண்ணன் ரஹமத்துல்லா அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். அண்ணன் ரஹமத்துல்லா அவர்களும் மற்றும் அண்ணன் கமாலுதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள்.
இப்பொழுது டாக்டர் சேமுமு முகமது அலி ஐயா அவர்களுக்கு சகோதரர் ரஹ்மத்துல்லா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் கரகோஷிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நன்றி நன்றி ரஹ்மத்துல்லா ஐயா அவர்களே. அடுத்து சகோதரர் கமாலுதீன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். நன்றி நன்றி அண்ணன் கமாலுதீன் அவர்களே. அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் நாம் கௌரவிக்க இருப்பது சொல்வேந்தர் கலைமாமணி சுகி சிவம் அவர்கள். திரு சுகி சிவம் அவர்களுக்கு அண்ணன் லியாக்கத்தில் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். திரு மோகன் அவர்கள் சுகி சிவம் அவர்களை மேடைக்கு அழைத்துச் செல்வார்கள். தொடர்ந்து திரு சுகி சிவம் அவர்களுக்கு அண்ணன் லியாக்கத்தில் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் கரகோஷமிட்டு கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்ந்து திரு சுகீசிகம் அவர்களுக்கு அண்ணன் மல்லப்பன் அவர்கள் மாலை அணிவித்து சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அனைவரும் கரகோஷமிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். திரு சுகீசிவம் அவர்கள் மேடையிலே அமரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக போர் 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 போரிலே பல வகை உண்டு, ஆனால் நாம் காணப்போவதோ தமிழ் சொற்போர். அந்த சொற்போரை புரிய நமது கலைமாமணி சுகீசிவம் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். திரு சுகீசிவம் அவர்கள் சிறந்த பேச்சாளர் பட்டியல் கொடிகட்டி பார்ப்பவர். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பெண்களின் பங்கு. அல் அபீர் குரூப்பை சார்ந்த திரு அல் அலங்கல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை கௌரவிக்க மெஹபூப் பாஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி மெஹபூப் பாஷா அவர்களே. All for inviting me in this beautiful evening, and I almost feel near my homeland. I have heard many people say that we remember our nation and the spirit of nationalism comes to us only when there is a cricket match or when some unfortunate war happens in the neighboring country. But this gathering is an example that it is not true. We are nearly 4,000 kilometers away from our homeland. We came here crossing the spectacular Western Ghats, the deep blue Arabian Sea, and all made us feel at home. It is that spirit of nationalism, that unknown binding force in our blood that made you to invite me and made us all come here. Like Albert Camus said,
In the midst of winter, I found there was within me an invincible summer. Let us keep that lamp of oneness, brotherhood, and harmony throughout wherever we are. Thank you. நன்றி நன்றி ஐயா அவர்களே. அடுத்து திரு சுகி சிவம் அவர்கள் சிறந்த பேச்சாளர் பட்டியல் கொடிகட்டி பரப்பவர். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பெண்களின் பங்கு. அதற்கு முன் திரு சுகி சிவம் அவர்களை பற்றி விவரிக்க மிஸ்டர் கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம், வந்தனம், நமஸ்கார், சலாம் அலைக்கும். இன்று ஜெட்டாவில் இரட்டை குழல் துப்பாக்கிகள் இருக்கிறதாக நான் நினைத்துக் கொண்டேன், நாம் நினைத்துக் கொண்டோம். ஆனால் இவர்கள் துப்பாக்கி இல்லை, முழங்கும் பீரங்கிகள் என்று ஒரு பீரங்கியிலேயே தெரிந்து கொண்டு விட்டோம். இன்னும் ஒரு பீரங்கி தயாரான நிலையில் இருக்கின்றது. இந்த நாள் இனிய நாள். ஆம், தொலைக்காட்சி வழியாகவே இவருடைய பேச்சை கேட்ட நமக்கு இன்று நாம் வாழும் ஜெட்டா மாநகரிலே நம் அனைவரின் முன்னால் இவருடைய பேச்சை கேட்பதற்கு இந்த நாள் உண்மையிலேயே நமக்கு இனிய நாள். திருச்சிராப்பள்ளியிலே பிறந்த இந்த செந்தமிழ் தென்றல் இவர் சென்னையில் படிக்கும் போதே, சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே சிறந்த பேச்சாளர் என்று பட்டம் கட்டிய மகன் இவர். அதுவும் 1975 வருடத்திலேயே. BA படித்தவர் சட்டம், வழக்காடு மன்றம் என்று மனம் நாடாமல் இவருடைய மனம் தமிழ் மனங்களையே நாடிக்கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் அதை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். இவர் சிறந்த பேச்சாளர், நாம் அனைவரும் அறிவோம். சிறந்த எழுத்தாளர், அதுவும் நாம் அறிவோம். போதகர், சிந்தனையாளர், இலக்கியவாதி, இப்படி இவரை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட இவருடைய மனதில் ஒன்று தோன்றியுள்ளது. 2008 SS ஃபவுண்டேஷன் என்று ஒன்று ஆரம்பித்துள்ளார். சுகி சிவம் ஃபவுண்டேஷன், SS ஃபவுண்டேஷன். அவருடைய நோக்கமே குவாலிட்டி ஆஃப் த லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது வாழ்க்கை வாழ வேண்டியதே இப்படித்தான் வாழ வேண்டும், நமக்காக நாம் வாழ வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். இவருடைய தமிழ் சேவையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி என்ற ஒரு கௌரவ பட்டத்தை கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளுடைய அரசன், தமிழ் சொற்களின் அரசன், கிங் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்வேந்தர் என்ற பட்டமும் இவருக்கு வழங்கியுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, செந்தமிழ் தென்றல், சொல்லின் செல்வர், சொல்வேந்தர், முத்தமிழ் பேரறிஞர் என்று இவருக்கு கிடைத்த பட்டங்கள் பல. இன்னும் கிடைக்க போகும் பட்டங்களும் பல. இவர் சிறந்த எழுத்தாளர் என்ற முறையில் 55 புத்தகங்கள் மேல் எழுதியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆர்வம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் சிடிகளும் டிவிடிகளும் தெரிவித்துள்ளார். இவர் எழுதிய புத்தகங்களிலே மிகவும் பிரபலமானது ஹவு டு லீட் த பெட்டர் லைஃப். இந்த நிறைய பேருக்கு அதுதான் புரியாத கேள்வியாவே இருக்கு. வாழ்வதே ஒரு கலை அப்படிங்கிறது, ஹவு டு லீட் அ பெட்டர் லைஃப் அப்படிங்கிற புக்கு மிக மிக பிரபலமானது உலகெங்கிலும். அது மட்டுமல்ல, வெற்றி நிச்சயம், சிந்தனை முத்துக்கள்,
என் கேள்விக்கு என்ன பதில்? அச்சம் தவிர். அதாவது இந்த தலைப்புகளை பார்க்கும்போது இவர் ஒரு சரியான பாசிட்டிவ் திங்கர் அப்படிங்கிறது இது நல்லா தெரியுது. அந்த புத்தக தலைப்புகளிலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தட்டிவிடக்கூடிய ஒரு ஆற்றல் இருப்பவர் என்பது சொன்னால் அது மிகை ஆகாது. இவருடைய நோக்கமே உன்னை உனக்கு உணர்த்துவது. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னா ஏதோ நான் இருக்கேன். அதை பேசும்போதே அது ஒரு டல்னஸ் தெரியும். அதைத்தான் ஒரு ப்ரொஃபசர் கூட சொல்லிட்டு இருந்தாரு. உன்னை உன்னுடைய ஆற்றலை பத்தி உனக்கு உணர்த்துவது, அதுதான் இவருடைய நோக்கமே. இன்னும் ஒரு அடுத்த வகையில சொல்லணும் அப்படின்னா, சொர்க்கத்தை நம்ம தேடி போட வேண்டாம், சொர்க்கத்தையே நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருவோம். எவ்வளவு அருமையான ஒரு உண்மையான வார்த்தை அது. அது நிறைய பேருக்கு இன்னைக்கு விட்டுட்டு நம்ம லைஃப்ல இருக்கோம் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட சொல் வேந்தரை மனம், குணம், ஆசை, ஆவல், ஆர்வம் என்று அனைத்தையும் ஒருங்கிணைத்து இவருடைய பேச்சை கேட்பதற்கு நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை ஜெட்டாவால் மக்கள் மிகுந்த கர ஒளி ஓசையுடன் கொடுத்து அவரை பேச உங்கள் முன்னால் உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கின்றேன். வணக்கம். நன்றி நன்றி திரு கணேஷ் அவர்களே. இப்பொழுது நமது சிறப்பு பேச்சாளர் கலைமாமணி சுகிசிவம் அவர்கள் உங்கள் முன் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பெண்களின் பங்கு என்ற தலைப்பிலே பேசுவார்கள். ஜெட்டா தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து தமிழ் இதயங்களுக்கும், எனக்கு முன்பு ஒரு அருமையான உரை நிகழ்த்தியிருக்கிற முகமது அலி அவர்களுக்கும், இந்திய தூதரக அதிகாரி மற்றும் பல்வேறு பெரியோர்களுக்கும், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைப்பு கொடுக்கும் போதே அது என்ன மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு பெண்களுடைய பங்குன்னா, ஆம்பளை எல்லாம் பங்கே கிடையாது. அந்த தலைப்பை கொடுக்கும் போதே ஆம்பளை தப்பிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்கன்னு பொம்பளைங்களுக்கு புரியுதா? அவங்க ஒன்னும் பொறுப்பா இருக்க மாட்டாங்களாம். ஆனா நீங்கெல்லாம் மகிழ்ச்சியா இந்த உலகத்துல, என்ன நியாயம்? நான் எப்பவுமே உண்மை பேசி பழக்கப்பட்டவன், என்னால கொஞ்சம் கூட பொய் பேச முடியாது.